இந்த மூக்கடலை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து இதை வேக வச்சு தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க. கூடவே வந்து கொஞ்சமாக ரொம்ப லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து சமைக்கும் போது நம்ம உப்பு போடுவோம். தக்காளியை தோல் உரிக்கிறதுக்காக நல்ல சுடு தண்ணியில் இந்த மாதிரி வந்து தக்காளியை போட்டிருக்கோம். 2 தக்காளி வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். பீன்ஸு, அப்புறம் வந்து கத்திரிக்காய் 1 எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து முருங்கைக்காய். இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து மாங்காயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான். எங்களுக்கு வந்து மாங்காய் வேண்டாம் அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ காய்கறிகள் மட்டும் எடுத்திருக்கோம். இது ரொம்பவே ஒரு புதிய டிஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் யாரும் சாப்பிடாத ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். சரி வாங்க இன்னும் என்னென்ன பொருட்கள் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் எடுக்கணும். பொடியாக நறுக்கிய சாம்பார் வெங்காயம் 1/2 கப் எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா தோல் நீக்கி அரைச்சி வச்சுருக்கோம். கடுகு 1 டீஸ்பூன். பச்சை மிளகாய் 2 கீர்னது. நான் வந்து விதை இல்லாமல் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை 2த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை. இது வந்து வீட்டிலே பறிச்சோம் முருங்கைக்கீரை. அளவு உங்களோட இஷ்டம் தான். எவ்வளோ காய் போட்டு சமைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ இது வந்து ஒரு கூட்டாஞ்சோறு அப்படின்றதுனால எல்லா கலவையும் போட்டு எல்லா காயையும் போட்டு நம்ம வந்து கலவையாக செய்கிறோம். ஸோ அங்கே பார்க்கலாம். இது குதிரைவாலி அரிசி 1 கப். நேற்றுக்கு நைட்டே நாங்கள் வந்து ஊற வச்சிட்டோம். மஞ்சத்தூள். இது வந்து நம்ம விவசாயிக்கிட்ட இருந்து தான் வாங்கணும். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன். இந்த மாதிரி ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். கடுகு இருக்கு இல்லையா, அது போடணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரி வச்சிருக்க பச்சை மிளகாய் 2யும் ஆட் பண்ணிடணும். பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து 1/4 டீஸ்பூன் போடுறோம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க சாம்பார் வெங்காயம் பொடியா நறுக்கியது போடுறோம். நம்ம தக்காளி எடுத்திருக்கோம். நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி தண்ணி எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ காய்கறி எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டாச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க கீரையும் நம்ம வந்து போட போகிறோம். இது கூடவே வந்து முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணியாச்சு. கொண்டக்கடலை ஆட் பண்ணுறோம். வச்சிருக்க அந்த குதிரைவாலியை போட்டாச்சு. அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க துவரம் பருப்பையும் போடுறோம். இது கூடவே வந்து 4.5 ஆழாக் தண்ணி ஊற்றுறோம். காய்ந்த மிளகாயோட தண்ணீர் கொஞ்சம் விட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது 3 விசில் வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ மல்லி இதை போட்டுட்டு 2 கொதிக்க விடணும். சிம்மில் வச்சிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. நீங்கள் கடைசியாகவும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவைப்படலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்னாடியும் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான குதிரைவாலி கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். குதிரைவாலி அரிசி கூட்டாஞ்சோறு. சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூடாக இருக்குது.
அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல. நம்ம எல்லாமே வீட்டில் அரைச்சி செஞ்சது தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியானது, நம்ம உடம்புக்கு ஏற்றது. அதே மாதிரி குதிரைவாலியில் இருக்கக்கூடிய பலன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம முன்னோர்களும் நம்ம பெரியவர்களும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசிகளை சாப்பிட்டு தான் அவங்க ரொம்பவே ஆரோக்கியமான மனிதராக திடமாக வாழ்ந்தாங்க. நம்மளும் அதை மறக்காம நம்ம அதோடைய வழியில பின்பற்றி நம்மளும் ஆரோக்கியமா வாழலாம் இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர் உணவு சேனல்ல தமிழர்கள் அந்த காலத்துல எந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு வாழ்ந்தாங்க அப்படிங்கறத டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக எல்லாத்தையும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை மாதிரி அவங்களும் ஆரோக்கியமான மனிதராக எப்போவுமே சந்தோஷமாக வாழட்டும். நல்லதே பாருங்க, நல்லதே கேளுங்க, நல்லதை மட்டுமே பகிருங்க. முக்கியமாக நல்லதையே சாப்பிட்டு ஆரோக்கியமான மனிதராக வாழுங்க. நன்றி.